சைக்கிளில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அந்த பெட்ரோல் பங்கு தான். என் சைக்கிளில் கரெக்டு தானே, ஒரு அடித்தாலும் இங்கே தான் வரும், சாப்பிட்னாலும் இங்கே தான் வரும். ஆக மொத்தத்தில் 24 hours இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லலாம். யா பிரைட்னஸ் இருக்குது. இப்படி எடுக்கலாமா, எப்படி எடுக்கலாமா? இல்லை, இந்த லொக்கேஷன் தான் ஃபோட்டோ எடுத்தோம். இது நல்லா தான் இருக்கு. வேறு போதுமா? ஒரு மவுண்டன் டியூ சிப்ஸு எது வேணும் சிப்ஸ், குறுக்குறை, அவ்வளோதான். இது போதும்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஊருக்கு வந்துட்டேன். இது வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். என்ன வீடியோனா இந்த OnePlus Store பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 5 days கிட்ட ஆகுது. இது டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கிறேன், 18,000. It was at this moment he knew he fucked up. அது வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று கிஃப்ட்டாக கிடச்சிது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல், அதாவது மெயினான ஒரு ப்ராடக்ட் தான் அது. அது வந்து இப்போ அன்பாக்சிங் இல்லை, ஒரு 3 days கழிச்சு அது ஐஃபோன் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர், அதாவது OnePlusோட ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டு அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷெல்லுக்கு வந்துட்டோம். இவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் தென் சரி, ஓகே. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஷெல் இருக்குல்ல, எப்பவுமே வந்துட்டு தான் இருப்போங்க. ஸோ வந்தால் ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்குறது, இல்லைன்னா சிப்ஸ் வாங்குறது. இப்போ நைட் ஆனாலும் சரி, இப்போ வரும் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு, கோயம்புத்தூர்லேயே மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இது காலையில் தான் வந்திருந்தேன். அண்ட் தென் சரி இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணுவோம். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைட்டிங் நல்லா இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கா. ஸோ அதனால் எப்படி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அந்த வார்ப் சார்ஜ் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம், ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் நீங்கள் அந்த ஒரு பட்ஸை பார்ப்பீங்க, அதாவது OnePlus பட்ஸ் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் கூட ஸ்டோரி போட்டிருப்பேன், அது எத்தனை பேர் பார்த்துமீன்னு தெரியல. பட் அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. ஸோ அதனால் போகட்டும், கடைசியில் வந்து நம்ம அதோட ப்ரைஸும் சொல்லுவோம், அதே சமயத்தில் அடுத்த வீடியோலையும் அதோட டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஒயர்லெஸ் சார்ஜரை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வச்சுட்டோம், தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளியரா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் It's all right, like. சும்மா நிற்கிறா அவனை சாப்பிடுங்க ப்ரோ. சரிங்க, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ அன்பாக்சிங் எல்லாம் எடுத்துட்டேன். அண்ட் தென் இப்போ தான் திருப்பி எடுப்போம்னு சொல்லிட்டு, ஏன்னா பேக்ரவுண்ட் நல்லா இல்லை நான் எடுக்கிற இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷெல்லுக்கு வந்துடும், சாப்பிட்டுட்டே எடுப்போன்ட்டு. அண்ட் இதான் அந்த பாக்ஸு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா இதாக வந்துச்சு. அண்ட் மேலே OnePlus Store, ஐ திங்க் ஆப்போசிட்டில் தெரியும். ஆமாம், இந்த பார்த்தீங்களா, நெவர் சிட்டி. ஸோ ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சுவலி 2 ப்ராடக்ட் இருக்குது, ஓகேங்களா. 2 ப்ராடக்ட்டில் நான் இப்போ வந்து இதான் மெயின் ப்ராடக்ட்டு. பட் நான் வந்து அப்புறம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேனா, ஸோ அதனால் கண்டிப்பாக ஆக்சுவலி இதான் பார்த்தீங்கன்னா அதோட கிஃப்ட்டுங்க. ஸோ இது வந்து கிஃப்ட் என்னதுன்னா OnePlus வாட் சார்ஜ் 30 ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இது வந்து நான் ஃப்ரீயாக கிடச்சிது, அதாவது கிஃப்டாக கிடச்சிது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 4,000. ஆக்சுவலி இது 4,000 தான். இப்போ உள்ள அஃபிஷியல் ப்ரைஸ் OnePlus ஸ்டோரில் 2,000க்கு அவைலபிளாக இருக்குது. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு உனக்கு தான் தேவைப்படாது அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ கிஃப்ட் தானே கொடுத்துருவாங்க, அதனால் நம்ம வச்சு கொண்டாச்சு. தென் ஆக்சுவலி பாக்ஸ் இதான் ஒயர்லெஸ் சார்ஜர். என்னோட பட்ஸு, நான் வாங்கின பட்ஸோட இது ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரில். ஸோ அதுக்காகவே இது கிஃப்டாக கொடுத்துருவாங்க போல். அவ்வளோதாங்க, சைட்லலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதாக இருக்குது. அண்ட் தென் ஓப்பன் பண்ணால் இதாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதான். அப்புறம் உள்ளார நெவர் செட்டில். ஸோ அதோட புக்லெட் ஐ திங்க் எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ப்ளா 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 ப்ளா. ஸோ அதெல்லாம் நான் வந்து படிக்க மாட்டேன், நம்மளோட ஒர்க் தான் மாட்டேன். சரி, நான் இது வரைக்கும் அன்பாக்சிங் பண்ணதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. ஏன்னா முன்னாடி பண்ணும்போது அப்போ ப்ரொஃபஷ்னலாக இறங்கிட்டேன், இப்போ டெக் கண்டென்ட்டாக இல்லைல்ல. ஸோ நம்ம வ்ளாகாக போட்டுட்ருக்கோம். அண்ட் தென் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம்னு சொல்லி தான் இப்படி இருக்கேன். ஆட்டிட்டேன்டா, பரவாயில்ல விடு. அண்ட் தென் காய்ஸ், இது வந்து தனியாக நான் வீட்டில் போயிட்டு வேணால் போட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த சார்ஜிங் ப்ளக் இல்லை. நம்ம இங்கே வந்து நின்றுட்டு வீடியோ பண்ணுறதே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அண்ட் தென் இதான் ஒயர்லெஸ் சார்ஜர். இதுக்குள்ளார இது இருக்குது,
இது வந்து 30 வாட்டுங்க. என் ஃபோனுக்கு சப்போர்ட் இல்லை. அதாவது என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord தான். நான் வாங்கும்போது OnePlus 8 Pro அந்த சீரீஸில் நான் எடுத்திருந்தேன்னா என் மொபைலுக்கு சப்போர்ட் இருந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு சப்போர்ட் இல்லாதனால என் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாது. பட் OnePlusல இருக்கிற இப்போ ஒரு மாடல், அதாவது ரீசெண்டாக OnePlus 8க்கு அப்புறம் அந்த மாடலுக்காக இந்த ஒரு சார்ஜர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் ஒன்று ஏறும்ல இல்லை, இப்போ போட முடியாது கேட்குறேன். ஒயர்லெஸ் ஏறும்ல ஐஃபோன் 8ல் உண்டா? சார் ஐஃபோனில் 8 எல்லாம் இருக்குங்க. அண்ட் ஐஃபோன் 11 என் ஃப்ரெண்டு தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இந்த இடத்துல மேக்னெட் இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல தான் மேக்னெட் இருக்குது. இந்த இடத்துல ஃபோன் எப்படி ப்ளேஸ் பண்ணான்னு வச்சிங்களா, இதுதான் ஃபோன் ப்ளேஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது ப்ளேஸ் பண்ணாலே போதும், ஆக்சுவலி சார்ஜ் ஏறிடும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுல. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. இப்போதைக்கு OnePlusலேயே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் 2 மாடல் இருக்குது. ஒன்று இந்த 30 வாட்டு அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா 50 வாட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரில. இருந்தாலும் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க ஃப்ரீயாக கொடுறா அப்படின்ட்டு. இல்லைன்னா சில பேர் என்கிட்ட கேட்டாங்க 2000 கொடுறான்ட்டு. எனக்கு தான் கொடுக்க மனசு இல்லை. சரி வீடியோ அட்லீஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் தென் இதில் இன்னொன்று ஒரு விஷயம்னா பெட் டைம்ங்கிற ஒரு மோட் இருக்குது. இந்த பெட் டைம் எப்போ ஆப்ரேட் ஆகும்னா நைட்டு ஒரு சார்ஜ் போடுறோம். ஸோ 11 o'clock வந்துச்சுனாலே போதும், டிஃபால்ட்டாகவே இது பெட் டைம் ஆன் ஆயிரும். 30 வாட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆச்சுன்னா உங்களோட அந்த சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். 7 AM மார்னிங் 7 AM பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடும். அதான் அந்த பெட் டைமோட மோடு. நான் அதை வந்து ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா என் ஃபோனில் தான் ஒயர்லெஸ் இல்லைல்ல. பட்ஸு நான் வச்சேன், ஆனால் ஸ்டாண்டு பற்ற மாட்டேங்குது. இந்த இடத்துல வச்சா தான் பட்ஸே சார்ஜ் ஆகுது. ஊருதுங்க சரி ஓடுது. இதுதான் இது ஆக்சுவலாக இது தான் பார்த்தீங்கன்னா இது டைம் முடிஞ்சிடும் போல். எவ்வளோ செகண்ட் 4 minutes தான் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து அன்பாக்சிங் பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னேன்னா வெயிட் பண்ணுறா, ஐஃபோனில் எடுப்போம், சினிமாட்டிக்கில் எடுப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்னா நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம், அதை பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து ஹைலைட் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ சரிங்க கைஸ், நான் வேணால் பார்த்தீங்கன்னா அது பேக்கில் வந்து சார்ஜிங் போட்டிருக்கு, வேணால் அதில் சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஐஃபோன் இருக்குது, அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பட்ஸ் இப்போதைக்கு நான் போடல, அதான் சொல்லினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது பட்ஸை வேணால் போட்டு எப்படி சார்ஜ் இருக்குன்னு காமிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு இது ட்ரை பண்ணுவோம்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். லைட் எரியுது. யா கைஸ், லைட் எரியுது பார்த்தீங்களா? எடுத்து இப்படி வச்சு பார்ப்போம். யா சார்ஜ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உன் ஃபோன் எத்தனை வாட் சப்போர்ட் ஆகும் சார்ஜரு தெரியலையா? ஐ திங்க் 18 வாட் இல்லைன்னா 10 வாட் கிட்ட தான் சப்போர்ட் ஆகும். பட் 13 வாட் போட்டால் பேட்டரி டேமேஜ் ஆகுமான்னு என்னென்னு எனக்கு தெரியல. பட் சார்ஜ் ஏறுதுங்க. நல்ல விஷயம் என்னதுன்னா டக்குன்னு சார்ஜ் ஆயிரும். 30 வாட்னால ஒரு 1/2 hourல சார்ஜ் ஆயிரும். போதும், டெஸ்ட் பண்ணி பார்த்துரும். அண்ட் கீழே போட்டாலே அந்த லைட் தெரியுதுல. யா ஃபைனலிட்டி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதேமாதிரி பட்ஸ் இந்த இடத்துல வச்சா தான் ஒர்க் ஆகும். திருப்பி வச்சு பார்ப்போமா? அப்படியே சார்ஜ் ஆகுது. குட். சரிங்க, அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இது யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அண்ட் இது ஒண்டி தான் நான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று இருக்குது, அது எப்படி திருப்பி காமிக்கிறேன். ஸோ இதுதான் பாக்ஸ், இது பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி ஃபுல்லான டீட்டெயிலாக போடுவோம். ஏன்னா அதோட ப்ரைஸு. ஸோ ஆக மொத்தத்தில் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? நான் வாங்கும்போது எல்லாம் அஃபிஷியலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. நான் வாங்கினது கொஞ்சம் ஆஃபரில். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கும்போது அது ஒரு ப்ரைஸில் இருக்கும். அண்ட் தென் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைஸில் வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் வந்து அஃபிஷியல் ப்ரைஸ் மட்டும் ஒரு 18,000 கிட்ட ஆகுது. இது கிஃப்ட்டே மென்ஷன் பண்ணியாதீங்க, இது வந்து 4,000. பட் இது கிஃப்ட் ஆனிச்சனால அந்த ப்ரைஸ் வராது. பர்டிகுலராக நான் என்னோட காசு போட்டு செலவு பண்ணது அது ஒரு 10K கிட்ட வருங்க, அவ்வளோதான். சரிங்க கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். மேபி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒயர்லெஸ் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா OnePlusலேயே வாங்கலாம், பெட்டராக இருக்கும். ஏன்னா 30 வாட் இருக்குது, 50 வாட் இருக்குது. 50 வாட் பார்த்தீங்கன்னா 5,000. பட் அது கிஃப்ட்டு ஃப்ரீ கிடையாது. 5,000 நீங்கள் காசு கொடுத்தா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. Instagram ஃபரித்லோஸ் டெக்லாஸ் அத்தனையும் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் தென் டெக்லாஸோட சேனலில் பேரை பார்த்தீங்கன்னா மாற்றலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். எனக்கும் அதே ஐடியா தான் இருந்துச்சு. அண்ட் தென் லோகோவும் அதே மாதிரி தான் மாற்றலான்னு இருந்தோம். உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அதாவது சேனலோட பேர் வேறு ஏதாவது அந்த விளாகு ஃபரீத் அந்த மாதிரிலாம் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலே நான் யூனிக்காக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போடுறேன், எங்கேயாவது ஊர் சுற்றுற வேலை தான். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 தான் எக்ஸாமு. ஸோ அது வரைக்கும் நான் ஊரில் தான் இருப்பேன். கோயம்புத்தூர் போனாலும் வெளியே போகலான்னு பார்த்தேன்.
அண்ட் தென் நியூ இயர் அன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ப்ரோசோன் மாலில். மேபி நான் அங்கே கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு vlog-ஆ போடலான்னு பார்க்குறேன். அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், எல்லாத்தையும் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவான். பாய்.